பரிசா 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 லிசா. உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையா மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம். உதயம் தேடும் உதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையா மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம். வருக வருக மனிதமே இணைய வாழ்வில் பலியினில் தலைவன் இயேசு தலைமையில் தகர்க்கும் தீமை தடைகளே. உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையா மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம். நாம் ஏழைகள் இங்கு நமக்கெங்கே சமத்துவம். நாம் அடிமைகள் உலகில் நமக்கெங்கே உரிமைகள். அடிமை வாழ்வு வாழவா இறைவன் மனிதன் படைத்தான். அந்த கோலம் அழிக்கத்தான் தந்தை மகனை அனுப்பினார். அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர்வோம். புது யுகத்தின் பணி தொடர்வோம். உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறைவன் இல்லம் கூடி வருகின்றோம். புதிய வாழ்வின் கொள்கையாம் மனித மாண்பு பேணிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் விரும்பும் நோன்பு எது என்று சிந்திக்க இன்று கடவுள் நம்மை அழைக்கிறார். தவ முயற்சிகளிலே நாம் ஈடுபடுகிறோம். நோன்பு இருந்து உடலை வருத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அதனுடைய பயன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்பதின் வழியாக அந்த நோன்பு நாம் எப்படி இருக்கிறோம், அது கடவுளுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு இருந்து விட்டால் அந்த காரியம் இறைவனால் நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் எந்த நிலையிலே, எந்த மனநிலையிலே நாம் அந்த நோன்பை, அந்த தவத்தை மேற்கொள்ளுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே எப்படிப்பட்ட நோன்பை நாம் இந்த வாழ்விலே கடைபிடிக்கிறோம் என்று சிந்தித்தவர்களாக, ஆண்டவருக்கு புறம்பான வாழ்வு நடந்ததற்காக அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி
திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, அந்நாளில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது யோதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய இரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை
திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களும் அடிமைக்கு திரும்பி செல்லலாகாது. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். Alleluia, 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 alleluia. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. Alleluia, 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 alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தொற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தொற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இன்று கடவுள் கொடுக்கிற செய்தி இறைவன் விரும்பும் நோன்பு. நமது ஊர்களிலே நடக்கின்ற ஒரு 2 நிகழ்வுகளை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன். ஒன்று, திருவிழா நடத்துவது. கிராமங்கள் இன்னும் பல்வேறு உட்பகுதியில் இருக்கின்ற அல்லது அந்த கிராம நிலையில் இருக்கின்ற அந்த இடங்களிலே திருவிழா என்பது என்ன என்றால், பெரிய பேண்ட் செட் அடிக்கணும். அன்னைக்கு ஒரு சிலர் குடித்து விட்டு ஆடுவார்கள். பேண்ட் செட்டு தான் வேணுமா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேண்ட் செட்டு போடுறவங்கள மாதா பாட்டு இல்லை சாமி பாட்டு பாட விட மாட்டாங்க. சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுகிற நபர்களை சில பங்குகளிலே பார்க்கிறோம். இதெல்லாம் தவறு. இதன்படி செய்யக்கூடாது என்றால் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இப்படி தான் கொண்டாடுவோம், நீ என்ன கேட்குறது அப்படின்ட்டு சாமியாருங்கள்கிட்ட சண்டை போட வர்றது. அப்போது ஆண்டவருக்கு விழா எடுக்கின்ற, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற அந்த விழாவினை செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் விரும்பாத ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் இறைவன் விரும்புகின்ற திருவிழாவா? சொன்னால் ஞானம் உள்ளவர்கள் போன்று அவர்கள் பேசுவார்கள். கோயிலுக்கே வரமாட்டான், வருஷம் ஃபுல்லாக கோயிலுக்கு வரமாட்டான், ஞாயிறு திருப்பலி காண மாட்டார்கள். ஆனால் என்ன செய்வார்கள், அன்னைக்கு வந்து அந்த ஊர் திருவிழா அன்னைக்கு வந்து கூடி அங்கே ஒரு இந்த மாதிரி இடி செயல்களிலே ஈடுபட்டு அங்கே ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்தி விட்டு அவன் கிளம்பிடுவான். இது அவர்கள் பக்கம். அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளோதான் வந்து ஒரு தாதா மாதிரி வந்து இந்த திருவிழாவை கெடுத்துட்டு போயிடறானோ, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற சமூகத்தை பார்க்கிறோம். இதுவல்ல ஆண்டவர் விரும்புகின்ற திருவிழா. இரண்டாவதாக நான் விரும்புவது நோன்பு பற்றி.
முக்கியமாக வேளாங்கண்ணிக்கு வருவதற்கு முன்பாக 40 நாட்கள் நோன்பிருப்பார்கள். என்ன எண்ணம் அப்படின்ட்டு பார்க்குற பொழுது அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உண்மையான கஷ்டமாக இருக்கும், தேவையாக இருக்கும். அதை முன்னிட்டு இந்த 40 நாட்கள் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து குடிக்காமல் இன்னும் கெட்ட செயல்களிலே ஈடுபடாமல் ஜெபமாலையை அணிந்து கொண்டு இருப்பார்கள். நல்லது. ஆனால் ஒரு சில கிராமங்களிலே நாம் பார்க்கிற பொழுது 40 நாள் குடிக்காமல் இருப்பாங்க, ஜெபமாலை போட்டுக்குவாங்க, காவி உடை உடித்து கொள்வார்கள். ஆனால் கோயிலுக்கு வரமாட்டான், கோயிலுக்கு வரவேறதே அந்த 40 நாளும் வரமாட்டாங்க. சரி, இந்த மாதிரி தவச் செயல்களிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்களே, நீங்கள் வாருங்கள், அட்லீஸ்ட்டு சாயங்காலத்தில் கொஞ்ச நேரம் வந்து ஜெபித்து விட்டு போங்கள், ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுங்கள் என்றால் அதெல்லாம் எங்களுக்கு வேலை இருக்குது ஃபாதர், நாங்கள் போனால் தான் சம்பாத்தியம் என்று சொல்லுவார்கள். அப்போது தவம் மேற்கொள்ளுகிற பொழுது ஜெபம் மிக மிக அவசியம். இறைவனோடு உறவு கொள்வதற்காகத்தான் இந்த தவம், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தவம், நோன்பு. ஆனால் இதையெல்லாம் விடுத்து ஏதோ நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இது என்னால் முடியும், அதை செய்கிறேன், அதனால் கடவுள் எனக்கு ஆசீர்வாதங்களை தந்துவிட வேண்டும் என்றால் அது முறையான கடவுளுக்கு விருப்பமான செயல் அல்ல, இறைவன் விரும்புகின்ற நோன்பு அது அல்ல. எனவே இப்படிப்பட்ட நிலையை நம்முடைய பங்குகளிலே பார்க்கிறோம். சாமியாருங்க எப்படி சொன்னாலும் இல்லை இது எங்களுடைய பாரம்பரியம், இது எங்களுடைய வழக்கம் என்று ஒரு சிலர் சண்டைக்கு வருவான், அடிக்க கூட வருவான் ஒரு சில இடங்களில். இப்படிப்பட்ட கத்தோலிக்க வாழ்க்கையை தான் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் கத்தோலிக்க வாழ்க்கை என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நோன்பு இருக்கிறவர்கள் நாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நோன்பு இருந்தார்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே நோன்பு இருப்பது தான் அவருடைய கடமையாக இருந்தது. எனவே அவர்கள் ஒரே ஒரு நாள் தான் பாவத்திற்காக பரிகாரம் செய்வதற்காக அந்த நோன்பை அவர்கள் இருந்தார்கள். லேவியர் ஆகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம், வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பாவத்துக்காக துக்கப்பட்டு உண்ணா நோன்பு இருந்தார்கள். இதுதான் அவங்களுடைய சட்டம். அதற்கு பிற்பாடு இந்த பரிசேயர்கள் ஒன்றை சேர்த்து கொள்ளுகிறார்கள். என்ன சேர்த்து கொள்ளுங்க? வாரத்திற்கு 2 நாள், அந்த வாரத்திற்கு 2 நாள் நோன்பை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதுக்காக தான் விவிலியத்திலே பார்க்கிறோம், லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், பரிசேயன் ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் ஒரு அட்டவணையை சமர்ப்பிக்கிறான். நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு அவன் பெருமை அடித்து கொள்ளுகிறான். வாரத்திற்கு 2 முறை நான் நோன்பிருக்கிறேன், 10ல் ஒரு பகுதியை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றெல்லாம் அவன் பட்டியலிடுகிறான் பெருமைக்காக. ஆனால் அத்தகைய ஒரு நோன்பு 2 நாட்களாக அந்த பரிசேயர்கள் மாற்றி அந்த 2 நாட்களை கடைபிடித்து வந்ததாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மை எதற்காக இந்த நோன்பு நாம் கடைபிடிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? எசாயா ஆகமம் 58வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். எது நோன்பு இல்லை என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் என்று இந்த எசாயா ஆகமம் எடுத்து சொல்லுகிறது. எது உண்மையான நோன்பு? சும்மா பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. ஏதோ நோன்பு இருந்து விட்டால், விசுவாசம் இல்லாமல் இறைவனோடு தொடர்பு இல்லாமல் நோன்பு இருந்து விட்டால் அது மட்டும் நோன்பாகி விடாது. அதுலேயும் நம்ம செய்கிற நோன்பு எப்படின்னா, காலையில் நல்லா சாப்பிட்றதே இல்லை, சாப்பிடவே மாட்டோம். அப்புறம் என்ன செய்வோம்? மதியானம் வடை பாயசத்தோடு
அங்கே நோன்பு முடிப்போம். அதாவது அந்த விரதம் என்று சொல்லுகிறோமே அதை முடிப்போம். வடை பாயசத்தோட இன்னும் 2-3 ஐட்டம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ஏதோ இதுதான் அப்படின்ற ஒரு இது. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த நோன்பு இருக்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நோன்பு இருக்கிற அந்த காலையில் சாப்பிடாமல் இருக்கிறதை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார். மற்றவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். 40 நாள் இந்த தவக்காலத்திலே சிலர் நோன்பிருப்பார்கள். அதெல்லாம் பழைய காலத்தில் என்ன செய்வோம், ஒரு பிடி அரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கிற பொழுது ஒரு பிடி அரிசியை எடுத்து அங்கே தனியாக வச்சிடணும். 40 நாள் கழித்த பிற்பாடு அந்த அரிசியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கோயிலிலே கொடுப்பது வழக்கமாக இருந்தது. எதற்கு அது மற்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் சாப்பிடுகின்ற இந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான எண்ணம் தான் உண்மையான நோன்பு இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. எனவே இந்த உடலை அடைக்க பசி வந்தால் போதும், பசி வந்தால் நம்ம சாப்பிடணும், ஆனாலும் அதை அடைக்கணும் அப்படின்று நினைக்கிறது மட்டும் நோன்பு அல்ல. மாறாக கடவுளை, அந்த நோன்பு என்பது கடவுளை நெருங்குவதற்கு உனக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதே போன்று பிறருக்கு, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, பிறரன்பு செயல்களில் ஈடுபடுவதற்கு அந்த நோன்பு உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பாக இருக்கிறது. மேலுமாக எசாயா ஆகமம் 58ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எது நோன்பு, எது ஆண்டவருக்கு பிடித்தமான நோன்பு என்றால், நாம் நோன்பு இருந்த பிற்பாடு அதனுடைய பலனாக கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், கொடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மக்கள் அடிமைத்தலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அத்தகைய பிறரன்பு செயல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. சாப்பிடாது மட்டும் கிடையாது, சாப்பிடாமல் இருக்கிறது உடல் சுத்தமாகும், உடலில் ஒரு ஆரோக்கியம் வளரும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நோன்பினால் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நான் நோன்பு இருக்கிறேன், நல்லா விரதம் இருக்கிறேன், ஆனால் அன்னைக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு எரிச்சலாக வரும். சாப்பிடல இல்லையா, எரிச்சல், எதை பார்த்தாலும் திட்டுறதாக இருக்கும், அடுத்தவங்கள திட்டுறது. நோன்பு இருந்து என்ன பயன்? எனவே அப்படிப்பட்ட மக்களை, ஏழை மக்களை உயர்த்தி விடுவதற்கும், அவர்கள் அடிமைப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்வாழ்வுக்கு கொண்டு வருவதும் இதுதான் சிறந்த நோன்பு என்பதை ஆண்டவர் எடுத்து சொல்லி, இதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போன்று எசாயா ஆகமம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஏதாவது உதவி செய்கிற இடத்திலே நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு ஓடிட வேண்டியது, மறைஞ்சிருக்கிறது, அது அல்ல நோன்பு. உதவி செய்கிற இடத்திலே நாம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். வெறும் வேடிக்கையாளர்களாக, அதாவது பார்த்து கொண்டே சும்மா போயிட்டோம், என் வேலை உண்டு, நான் உண்டு, சுயநலமிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ இறைவன் நம்மை அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் போர்த்துக்கல் நாட்டினுடைய எலிசபெத் அம்மாளுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். அவர் சொல்லுகிறார், கடவுள் என்னை அரசியாக உயர்த்தியதற்கு காரணம் நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே. கடவுள் நம்மை இங்கே படைத்திருக்கிறார் என்றால் நமக்காக வாழ்வதற்காக அல்ல, கடவுளுடைய மகிமை விளங்குவதற்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்தனவாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக, பிறரன்பு செயல்களிலே ஏழைகளுக்கு உதவும் விதமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுதான் இறைவன் விரும்புகின்ற நோன்பாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை, இறைவனுக்கு மகிமை சேர்க்கிறோம் என்று தவறான வழிகளிலே செல்லாமல்,
உண்மையான வழி ஆண்டவர் எதை விரும்புகின்றார்? ஏதோ தேர் ஓட்டிட்டு குத்தாட்டம் போடுறது ஆண்டவர் விரும்புகின்ற விழா அல்ல. அதேமாரி நம்ம 40 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு 41வது நாள் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே குடித்து ஆட்டம் போடுறது அல்ல நோன்பு. இதையெல்லாம் தெளிவாக நாம் கடைபிடிக்கிற பொழுதுதான் உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், உண்மையாக பிறரை அன்பு செய்ய வேண்டும். என்றால் இறைவன் விரும்புகின்ற வழியிலே அந்த கட்டளைகளை கடைபிடித்து இறைவனுக்கு புகழ் சேர்க்கும் விதத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் உண்மையாக ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இறையருளை இறைஞ்சுவோம் இந்த திருப்பலியிலே. ஆமேன். ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே என்னில் ஆகட்டுமே. என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே என்னில் ஆகட்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. சகோதர சகோதரிகளே, உங்களோடது மேடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி. சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தேர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியினால் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தீர்ந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தீர்ந்தேன். உறவே என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமெல்லும் கோவிலில் உறவினம் தீபமே. வாழ்வென்னும்
அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியே இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அழைந்து நான் தீர்ந்தேன், உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. துன்பமென்னும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயம் எழுந்து வா, நாதனே நேசனே பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் கூடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளில் என்றும் துயர்களில் என்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டியெழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவாவும் மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவும் மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவும் மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord.
நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதையும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. என்ன இடவரிலும் அந்த தடை உடைத்து, என்ன இடர்வரினும் அந்த தடை உடைத்து, எந்தன் கரம் பிடித்து என்னை வழிநடத்து. எந்தன் கரம் பிடித்தே என்னை வழிநடத்து. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா.